நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தமிழர் வழிபாடு எது என்பதைக் குறித்து பேசப் போகிறோம். தமிழ் தேசிய பேரியக்கம் தலைவர் மணியரசன் சொல்கிறார், நாங்கள் தமிழ் இந்துக்கள் என்று. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்கிறார், சிவனியமும் மாலியமும் எங்கள் வழிபாட்டு மரபு என்று. உண்மை என்ன என்று இந்த காணொளியில் பார்ப்போம். இதுவரை நீங்கள் எமது நிகரன் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தொல்காப்பியம்தான் கிடைக்கப் பெற்ற ஆக பழமையான தமிழ் நூல். தொல்காப்பியத்திற்கு முன்னும் பல இலக்கியங்கள் தமிழில் இருந்துள்ளன. இதற்கு தொல்காப்பியமே அகச்சான்று அளிக்கிறது. தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலம் எது என்று துல்லியமாக கூற முடியாது. ஆனால் அது தென்னிந்தியாவில் ஆரிய மரபின குடியேற்றங்கள் நிகழ்ந்ததற்குப் பின் எழுதப்பட்டது என்பது மட்டும் உறுதி. தென்னிந்தியாவில் முதல் ஆரிய மரபின குடியேற்றங்கள் கிமு 1000 ஆண்டு தொடக்கம் கிமு 800ஆம் ஆண்டு வரையிலான கால அளவில் நடந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. இராமாயணம் என்ற காப்பியம் தென்னிந்தியாவில் ஆரிய மரபின குடியேற்றங்களின் விரிவாக்க வரலாற்றை உள்ளடக்கமாகக் கொண்டு எழுதப்பட்ட புனைவே. அதில் மேலோங்கியிருக்கும் நம்ப முடியாத கட்டுக்கதைகள் மற்றும் புனைவுகளை காரணம் காட்டி அதன் வரலாற்று உள்ளடக்கத்தை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அதற்குப் பிறகு கிமு 600ஆம் ஆண்டுக்குப் பிந்திய காலங்களில் தென்னிந்தியாவில் சமண புத்த மதம் பரவிய காலங்களில் இன்னும் அதிக அளவிலான ஆரிய மரபின பண்பாட்டு கலப்பு பெருமளவில் நடந்தேறியது. மொழி அமைப்பு மற்றும் மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ளும் தேவை இயல்பாக இந்நிலத்தில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு இருப்பதில்லை. பெரும்பாலும் இங்கு வந்து குடியேறுபவர்களுக்கே அத்தகைய தேவை இருக்கிறது. அந்த வகையில் தொல்காப்பியம் ஒரு தமிழரால் எழுதப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்பது என் கருத்து. இதற்கு கிறித்தவ மதம் பரப்ப வந்த பாதிரியாரான வீரமாமுனிவர் என்ற ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி மற்றும் அதற்குப் பின் வந்த கால்டுவெல் மற்றும் பலரை சான்றுகளாகக் கூறலாம். தொல்காப்பியம் 4 நில மக்களின் வழிபாட்டுக்கு உரிய தெய்வங்களாக மாயோன், சேயோன், இந்திரன், வருணன் என்பவர்களை கூறுகிறது. இது தென்னிந்தியாவில் ஆரிய குடியேற்றங்கள் நிகழ்ந்ததற்குப் பின் இருந்த நிலையே. ஆரிய மரபின விரிவாதிக்கத்திற்கு பலியாகி தோற்றுப்போன ஒரு மரபினம்தான் தமிழர் இனம் என்பதை உள்ளவாறே நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதனாலேயே தமிழ் மொழியும் தமிழர் இனமும் சிதைந்து மெல்லக் குறுகிப் போயின. தமிழர் வழிபாட்டு மரபு என்பது இயற்கை வழிபாடும் ஈகியர் வழிபாடுமே. மரங்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன என்று இயற்கையின் பல்வேறு வடிவங்களையும் வணங்கியதுடன் தங்களுக்காக உயிர்கொடை அளித்து ஈகியரையும் வணங்கினார்கள். ஈகியர் வணக்கத்தின் நிலம் சார்ந்த வடிவங்களே மாயோன், சேயோன், இந்திரன், வருணன் என்பவை. மருதநில ஈகியர் வழிபாட்டு அடையாளமாக இருந்தவன் வேந்தன் அல்லது இறைவன் அல்லது அரசன். அவனே இந்திரன் என்று குறிக்கப்படுகிறான். அதுபோல வருணன் என்பது கடலோடியே குறிக்கும் சொல்லே. உண்மை இவ்வாறிருக்க வைதீக மயமான அல்லது வேத கலப்பான இக்கால மாலியமும் சிவனியமும் தமிழர் வழிபாட்டு வடிவங்கள் என்று கூறுவது வரலாற்று புரட்டு ஆகும். இயற்கை வழிபாடும் ஈகியர் வழிபாடுமே தமிழர் வழிபாட்டு அடையாளங்கள். நன்றி. இதன் தொடர்ச்சியை வேறொரு காணொளியில் பார்ப்போம்.